வானிலை ஆய்வு மைய அறிவிப்பு தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மே 6ஆம் தேதி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, மயிலாடுதுறையில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லிபிகா. விவரங்கள். பாலா, தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதியானது நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் வருகின்ற 8ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இந்த நிலையில் வருகின்ற 6ஆம் தேதி தமிழகத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய டெல்டா மாவட்டங்கள் உட்பட 6 மாவட்டங்கள்ல கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை இன்று மற்றும் நாளை ஆகிய 2 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், இடி மின்னலுடன் பெய்யக்கூடிய மழைக்கு பலத்த காற்று என்பது மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துல வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 8ஆம் தேதி வரை இந்த மிதமான மழை தமிழகத்தின் ஓரிரு பகுதிகளில் தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பாலா, விவரங்களுக்கு நன்றி லிபிகா.